ரவீந்திரன் ஐயா, நீங்க ஜாதகத்துல முடக்கு தோஷம், முடக்கு நட்சத்திரம் அப்படின்றது ஒண்ணு உண்டா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஜாதக ரீதியா வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு. அதுல வந்து ஒருத்தவங்க பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு. "ஏங்க இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து முடக்கு தோஷத்துல இருக்கு. முடக்குல இருக்கு. அத நீங்க எப்படி சரி பண்ணிப்பீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தின் மேல, அந்த அந்த ராசி கட்டத்துக்கு மேல, இப்போ அதே வந்து அந்த ராசி வந்து ஆண் ராசியா? பெண் ராசியான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு. அப்போ பெண் ராசி அதுல வந்து முடக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பெண் ராசி மேல வரக்கூடிய சந்திரன் வரக்கூடிய நாள்ல, நீங்க அந்த ராசிக்குரிய கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த முடக்கு சரியா போயிரும். இதான் உண்மை. இதே ஆண் ராசியா இருந்தா, அந்த ஆண் ராசி வரக்கூடிய அந்த ஆண் ராசியில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில எப்படி சூரியன் வந்ததுன்னா, அந்த சூரியன் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துக்குரிய கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய முடக்கு சரியாயிரும். இந்த முடக்கு இது எல்லாத்தையும் சரி பண்றது சூரியனும், சந்திரனும் மட்டும் தான்யா. ஏன்னா, அந்த சூரிய நாடியும், சந்திர நாடியும் சரியாயிருச்சுன்னா, எல்லாமே சரியாயிடும். இந்த சூரிய நாடியும், சந்திர நாடியும் சரி பண்றது, ஒண்ணு நீங்க இந்த நாளு, கிழமை இதெல்லாம் பார்க்கணும். அதே மாரி இந்த 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 ராசிகளுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஆனா, இத எதையுமே பார்க்காம, இந்த சூரிய நாடி, சந்திர நாடி, சூழ்மன நாடி 3மே இணையக்கூடிய வாசி மந்திரத்த நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, எல்லா முடக்குமே சரியாயிடும் ஐயா. வாசி மந்திரம் தான் ஐயா ஆதி மூலமானது. ஏன்னா, நமக்குள்ள ஓடக்கூடிய சூரிய நாடி, சந்திர நாடிய சரி பண்றது வாசி மந்திரம் தான். இது எல்லாம் வெளியில போய் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு பண்ண வேண்டிய காரியங்கள். இது எதுவுமே பண்ணாம நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்து நம்மளுடைய வாசி மந்திரத்த ஜெபம் பண்ணா, சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமன நாடி இந்த 3 நாடிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த முடக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய உயிர தான் பாதிக்கும். அந்த உயிரான இந்த நாடிகள சரி பண்ணும்போது எல்லாமே சரியாயிருங்க.